நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு துன்பத்தை அனுபவிக்க போற கர்மாவை இப்பயே ஆக்டிவேட் பண்றதா நீ வந்து அசைவம் சாப்பிடுறது. இதை நான் கண்டுபிடிச்சது. தனியாவே ஒரு எபிசோடு பேசணும். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இவர் வந்து மட்டன் சாப்பிட வேணான்றாருன்னா 48 நாள் தான் உங்களை சாப்பிடாம இருக்கு, வருஷம் ஃபுல்லா உங்களை சாப்பிடாம இருக்கு சொல்ல. 48 நாள் நீ விட்டன்னா அந்த பக்குவமே உன்னை வழி நடத்தும். அதுக்கப்புறம் அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது முருகரை பார்ப்பேன், பிரியாணி சாப்பிடுவேன், துன்பம் வரும், திரும்ப செவ்வாய்க்கிழமை போவேன், திரும்ப அதே மாதிரி நான்வெஜ். அப்போல்லாம் வாரத்தில் 7 நாளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சனிக்கிழமையை தவிர சனிக்கிழமை மட்டும் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, விட்டுருவேன். இப்படி கோயிலுக்கு போகிறோம், அப்பயும் கூட்டம் வரும். செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகருக்கு கூட்டம் வரும். என்ன இந்த முருக பக்தர் என்ன நினைச்சாங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் முருகருக்கு சக்தி இருக்கு, மற்ற நாளில் முருகர் சக்தின்னு நினைச்சாங்க. இதெல்லாம் போக போக உணர்ந்தேன். எல்லா நாளுமே முருகர் இருக்கார். அப்போதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தான். ஆனா அதிகமான மக்கள் அது ஜோதிட ரீதியா சொன்னது. செவ்வாய் அதிபதினால செவ்வாய்க்கிழமை பிடிச்சிட்டாங்க. முருகருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. எத்தனை பேர் செவ்வாய்க்கிழமை வந்து துன்பப்பட்டவங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை போக சொல்லி, சார் இது தெரியாம இத்தனை வருஷம் வந்துட்டேனே சார். அதுதான் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒருத்தர் வேணும்.